ஹாய் விவோஸ், இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை பேட்டர் கருப்பு கொண்டக்கடலையை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தோசை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றப்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி தானிய வகைகள் தோசையெல்லாம் சாப்பிட்றப்ப தேங்காய் சட்னி தான் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1 கப் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நைட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு அரை டம்ளர் பச்சை அரிசி, அரை டம்ளர் புழுங்கரிசி இதையும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அரைக்கிறப்போ ஒன்றா கலந்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நம்ம வெந்தயம்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ தோசை வறுக்கும் போது நல்லா வரும். கல் நல்லா சுடுறதுக்கு அப்புறம் தோசை ஊற்றுங்க. ரொம்ப சூப்பராக வரும். நெய் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. எப்போவும் ஒரே மாதிரி தோசை கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தும் கூட. வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.